வணக்கம். ட்ரேடர் பரத். எல்லாம் நல்லா ட்ரேட் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வாரம் வந்துட்டு நம்ம கோல்டோடைய வீக்கெண்ட் அனாலிசிஸ் வந்துட்டு பார்ப்போங்க. இந்த ஒரு வாரம் என்ன பண்ணிகிட்ருக்கு, எப்படிலாம் மார்க்கெட் போக சான்ஸ் இருக்குது அப்படின்றத மட்டும் சும்மா ஒரு ரிவ்யூவாக. சாட்டர்டே சண்டேயில் நமக்கு இதுதான் ஒர்க்கு. ரிவ்யூ பண்ணால் தான் வந்துட்டு வீக் டேஸில் வந்து ட்ரேடிங் எடுக்கும்போது ஓகே அந்த ரெசிஸ்டன்ஸ் அங்கே இருக்குது, இந்த சப்போர்ட் இங்கே இருக்குது அப்படின்றது நமக்கு கொஞ்சம் ஐடென்டிஃபை ஆகும். இப்போ இந்த வீக்லி சார்ட்டுங்க, இது கோல்டோடது. இந்த வீக்லியில் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஃபாலு, இவ்வளோ தூரம் ஃபாலு, அதுக்கப்புறமேட்டு இவ்வளோ தூரம் மேலே போயிட்டு ஒரு என்ட்ரி அட் எக்ஸிட் மாதிரி இந்த இடத்துல கொடுத்தான். ஆனால் அதையும் அந்த என்ட்ரி அட் எக்ஸிட்டு இந்த விக்கி இவ்வளோ தூரம் இருக்குது, இதோட விக்கி இவ்வளோ தூரம் இருக்குது. ஸோ இந்த விக்கெல்லாம் இவ்வளோ தூரம் இருக்கும்போது பாடி வந்துட்டு இது கீழே வந்து போய் பிளேஸே வைக்க மாட்டேங்குதுங்க. இதுக்கு கீழே போய் பாடி வைக்காததுனால என்னென்னா பையர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி கொஞ்சம் தெரியுதுங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பயங்கரமாக வந்துட்டு கீழே வந்துக்கிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி க்ரீன் சிக்னல் வந்து இந்த ஒரு க்ரீன் சிக்னல் வந்துட்டு பையர்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சிக்னலுங்க. இப்போ இந்த மறுபடியும் இந்த லாஸ்ட் வீக் இருக்கு இல்லைங்களா, இப்போ முடிஞ்ச வாரம் அங்கேயும் வந்துட்டு பையர்ஸ் ஆக்டிவேட் ஆகிருக்கிறாங்க. ஆனால் இங்கே கீழே வரும்போது இதோட பாடி வந்து இது கீழே வந்து வைக்க முடியல. ஸோ இந்த லைன் ஒரு சின்னதாக போட்டிருக்கோம் பாருங்கள், இந்த பாடி வந்து இந்த லைனுக்கு கீழே வந்து வைக்க முடியல. அப்படி வைக்க முடியலன்றப்போ வந்துட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுறான்னா இந்த பேட்டர்ன் பண்ணிடுவானோ, அதாவது இப்படி மேலே போய் கீழே வந்து மேலே போய் கீழே வந்து மேலே போய் கீழே வந்து இப்படி போயிடுவானோ அப்படின்ற மாதிரி பண்ணிடுவானோ அப்படின்ற ஒரு ஐடியாங்க இது. ஸோ இது வந்து வீக்லியில் இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. அது இல்லாமல் வீக்லியோட லாஸ்ட் வீக்கே நம்ம பார்த்தோம், வீக்லியோட இன்னொரு டெய்லி சப்போர்ட்டுன்ற மாதிரி, டெய்லி சப்போர்ட்டு வீக்லி சப்போர்ட்டு அல்டிமேட் சப்போர்ட் இது. இதை உடச்சிட்டு போய் கீழே பாடியை வச்சிட்டான், அதுக்கப்புறம் இங்கே போயிடுவான், அதுக்கப்புறம் இங்கே அப்படியே ஒவ்வொன்றா போவான். அது நம்ம வந்து ப்ரைஸ் என்ன பண்ணுதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சப்போர்ட் மார்க் பண்ணிக்கலாம். இப்போயே மார்க் பண்ணி வச்சா நமக்கு வந்து ரொம்ப குழப்பங்க. இப்போதைக்கு இதுதான் சப்போர்ட், அல்டிமேட்டான சப்போர்ட் இதுதான். இதுக்கப்புறம் எந்த சப்போர்ட்டுமே இல்லை, இங்கே தான் இருக்குது. ஓகே, இப்போ வீக்லியில் என்ன பண்ண வாய்ப்பு இருக்குன்னா, இப்போது இந்த மாதிரியே அவன் பண்ணிட்டு இருந்தான்னு வைங்களேன், இந்த இவ்வளோ தூரம் மேலே போயிட்டு கீழே வந்து இவ்வளோ தூரம் மேலே போயிட்டு, இல்லை இங்கே வந்துட்டு அடுத்த இந்த வாரமே இதை உடச்சிட்டு மேலே போகிறான் அப்படின்னா ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இவ்வளோ தூரம் போவாங்க, இந்த ரேஞ்ச் வரைக்கும் போவோம். செகண்ட் டார்கெட்டாக வீக்லியை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தூரத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலி இது வந்து ஒரு ரெட் கேண்டில், அதாவது பிளாக் ஒரு பியரிஷ் கேண்டில் தான், பட் இருந்தாலும் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இதையும் நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கலாம். இவ்வளோ தூரத்துக்கு போகிறதுக்கு 4500 ரேஞ்ச் வந்து போகிறதுக்கு வந்து ஒரு வாய்ப்புங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இது வந்து குரூப்பில் டூப்பு, இந்த கேண்டில் இதை நான் நோட் பண்ணணும். அதுக்கப்புறம் இதான் டார்கெட்டு, அதுக்கப்புறம் இது டார்கெட் அப்படின்னு ஒவ்வொரு டார்கெட்டாக மேலே வரும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து அவன் கட் பண்ணணும், இந்த ரேஞ்சை வந்து அவன் வந்து கட் பண்ணி பாடி கொண்டு போய் மேலே வந்து க்ளோஸ் வைக்கணுங்க. அது பண்ணுறானா, பண்ணதுக்கப்புறமேட்டு வேணா கூட அவன் புல் பேக் வரும்போது நம்ம பை பண்ணிக்கலாம். ஆனால் இந்த இடத்துல வரும்போது மட்டும் தயவு செஞ்சு பைலாம் பண்ணிடாதீங்க. பை பண்ணணுன்னா இந்த இடத்துல இங்கே பண்ணிக்கோங்க. இது வந்து வீக்லியை பொறுத்த வரைக்குங்க. ஸோ டெய்லியில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், இது வந்து ஒரு இது ட்ரெண்ட் லைன் தான், பேரலல் ஆகலை. ஏன்னா இங்கே சப்போர்ட் எடுத்துருக்கு, இங்கே சப்போர்ட் இருக்குது, அதுக்கப்புறம் இது வரமாட்டேங்குது. ஸோ இதை வந்து ஒரு ட்ரெண்ட் லைனாக கூட கன்சிடர் பண்ணிக்கோங்க, இல்லை பேரலாக கன்சிடர் பண்ணிங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சாரி, நம்ம ஆல்ரெடி சொன்ன இந்த சப்போர்ட்டு அதெல்லாம் வரும். அவ்வளோ கீழே இறங்க விடுவாங்களான்றது வந்து தெரியல. ட்ரம்ப் என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியல. அவர் இன்னும் 2 குண்டு சேர்த்தி போட்டாருன்னா அப்புறம் பிரச்சனை வேறு மாதிரி போகும். இவங்களும் குண்டு போட்டாங்கன்னா அப்புறம் இன்னும் பிரச்சனையாகும். ஸோ அந்த பிரச்சனையெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் கோல்டில் ட்ரேடு பண்ணணும். அதனால் வந்துட்டு இப்போதைக்கு என்னென்னா இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து ப்ரைஸ் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வரும்போதெல்லாம் ப்ரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஆனால் இதுக்கு மேலே இதால் ரிஜெக்டே ஆக முடியல. நல்லா பாருங்கள், இங்கே இந்த பாடி, இந்த விக்கு, இந்த பாடி, அதுக்கப்புறம் இந்த விக்கு, இதெல்லாம் வந்து கிட்ட தான் இருக்குது. இதெல்லாம் எவ்வளோ தூரம் இருக்குது, ஆனால் இதெல்லாம் வந்து கிட்ட தான் இருக்குது. இது கிட்ட இருக்குது, இது ஈக்குவலாக இருக்குது, இது ஈக்குவலாக இருக்குது. அப்படின்றப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கிறாங்க, மேலே போயிடுவானோ அப்படின்ற மாதிரி தோணும். ஏன்னா ஃபாலிங் ட்ரெண்ட் லைன் டென்ஸ் டு பிரேக் அப்வர்ட்ஸ். அது கீழே விழுந்துட்டுருக்கிற ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ஒரு கட்டத்தில் மேலே உடச்சிட்டு போய் இதோட ஹைக்கு போகும்.
ஆனால் அது இப்போ போகுமான்னு தெரியாது. அதுக்கு ஒவ்வொரு லெவல் இருக்குது. ஒவ்வொரு லெவலாக அது வந்து உடச்சிட்டு போகணும். இப்போதைக்கு நம்ம ட்ரேட் எடுக்கிறதுக்கு என்ன ஒரு இதுனா, 2 தடவை சப்போர்ட் எடுத்திருக்கான். சப்போர்ட் கிட்ட வந்தால் பை பண்ணலாம், ரெசிஸ்டன்ஸ் கிட்ட போனால் செல் பண்ணலாம், அவ்வளோதான். இப்போதைக்கு நம்ம வந்து இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். சப்போஸ் இதை கட் பண்ணி மேலே போயிட்டான்னா கூட உடனேலாம் வந்து பை எடுத்துடாதீங்க. ஏன்னா நிறையா வந்துட்டு ஃபேக் பிரேக் அவுட்ஸ் இருக்கும். உங்களை ஏமாத்துறதுக்காக நிறையா வந்து மேலே போய் காட்டுவான், அப்புறம் கீழே வந்துடுவான். அதெல்லாம் நடக்கிறதுனால புல் பேக் வரும்போது நம்ம வந்துட்டு பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னா புல் பேக் வரும்போது நம்ம வந்துட்டு பை எடுத்துக்கலாம். இப்போதைக்கு நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது வந்து இந்த இடத்துல மட்டும்தான். 4 ஹவர்ஸ் போய் பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும், என்ன பண்ணிகிட்ருக்கான்றது வந்து தெரியும். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் வந்துட்டு இந்த மாதிரி வச்சுருந்தேங்க. இது வந்து ஒரு கன்சால்டேஷன் மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிங்கன்னா 1 ஹவரில் இதிலே வந்து ட்ரெண்ட் லைன் கரெக்டாக மேட்ச் ஆகும். நம்ம வந்து ட்விட்டரில் எல்லா இடத்துலையும் வந்து போட்டிருக்கோம். சொன்ன மாதிரி கீழே விழுந்துட்டுருக்கிறது வந்துட்டு கீழே விழுந்துட்டுருக்க ப்ரைஸ் வந்து உடச்சிட்டு மேலே வரும். ட்ரெண்ட் ஆகிட்டுருக்க ப்ரைஸ் இது கீழே வந்து ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. இதோட சப்போர்ட் கிட்ட வந்துச்சு, சப்போர்ட் எடுத்தால் நேராக மேலே போய் உடச்சிட்டோம். இது வந்து இந்த 1 ஹவரில் போய் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையே போய் உடச்சிருக்க வேண்டியது. சாரி, இந்த இடத்துலையே போய் உடச்சிருக்க வேண்டியது. உடைக்காமல் திருப்பியும் ஒரு தடவை கீழே வந்துட்டு நமக்கு இந்த இடத்துல வந்துட்டு ஒரு என்ட்ரி கொடுத்தான். பட் அந்த என்ட்ரியை நான் மிஸ் பண்ணிட்டேன் ஆஃபீஸில் இருந்ததுனால. நீங்கள் யாராவது என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நான் எந்த என்ட்ரியும் எடுக்கலைங்க. ஏன்னா ஆஃபீஸ் ஒர்க்கே ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு, அனலைஸ் மட்டும் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது என்ன ஐடியா அப்படின்னா, ஸோ இது வந்து இது உடச்சிட்டு மேலே போகும்போது இது வந்து இந்த டார்கெட் வரைக்கும் போகவே இல்லை, அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் வந்துருச்சு. அப்புறம் நோட் பண்ணி பார்த்தா இங்கேயும் மேலே போயிருக்கு, இங்கே அதை விட கொஞ்சம் கீழே வந்திருக்கு, இங்கேயும் அதை விட கொஞ்சம் கீழே வந்திருக்குன்னு ஒரு லைனை போட்டு இழுத்துட்டு இப்போதைக்கு இந்த வேண்டாம், அது இந்த லைனே போதும் இப்போதைக்கு அப்படின்னு சொல்லி கீழே சப்போர்ட் ஒரே நேர் கோட்டில் சப்போர்ட்டு, மேலே ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு ரெசிஸ்டன்ஸு. ஸோ இது என்ன பண்ண வாய்ப்பு இருக்குன்னா, இந்த மாதிரி வந்துட்டு போயிட்டு வந்துட்டு இப்போ வந்து இவ்வளோ தூரத்தில் இருந்தே திரும்பி மேலே கீழே போனோம் அப்படின்னா மேலே உடைச்சிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை கீழே வந்துட்டு இன்னொரு தடவை சப்போர்ட் எடுத்துகிட்டு கூட மேலே போகலாம். அப்படி கீழே வந்துட்டு உடைச்சோம் அப்படின்னா இது கீழே இன்னும் கொஞ்சம் நல்லா போயிடுங்க. ஸோ இந்த நம்ம டெய்லி அவர் சப்போர்ட் பார்த்தீங்களா 3886, இதுக்கு கீழெல்லாம் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் நல்லாவே கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் வந்துடும். இப்போதைக்கு மேலே உடச்சிட்டு போகிற மாதிரி தான் எனக்கு வந்து தெரிஞ்சிட்ருக்குங்க. உங்களோட அனாலிசிஸ் எப்படி இருக்குன்றத வந்துட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதை தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு எதாவது ஐடியா வருதா அப்படின்றத வந்து நான் பார்க்குறேன். ஸோ 1 ஹவர்லேயும் அதே தான். நம்ம வந்துட்டு 1 ஹவரில் ட்ரேட் எடுக்கும்போது இந்த மாதிரி வீக்கெண்டில் அந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு டைம் ஃப்ரேமாக உட்காந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். ட்ரேட் எடுக்கும்போது வந்துட்டு கண்டிப்பாக பார்க்க வேண்டியது வந்து 1 ஹவர், ட்ரேட் எடுக்க வேண்டியது வந்து 5 மினிட்ஸ். உங்களுக்கு கேபிட்டல் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் 15 மினிட்ஸில் கூட எடுத்துக்கலாம். ஸோ ட்ரேட் எடுக்கிறதுக்கு 2 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஒன்று பொறுமை, இன்னொன்று வந்துட்டு கேபிட்டல். இது ரெண்டும் இல்லாமல் ட்ரேட் எடுத்திங்கன்னா அது வந்து சக்ஸஸ் ஆகுமான்றது வந்து சொல்ல முடியாதுங்க. அதுக்கப்புறம் 1 ஹவர் பார்த்தீங்கன்னா இந்த ஃபால் ஆகிட்டே வந்துச்சு இல்லைங்களா, இந்த ட்ரெண்ட் லைன் போட்டு காமிச்சேன்னா நான் 4 ஹவர்ஸில் அந்த ட்ரெண்ட் லைனுங்க இது ஃபால் ஆகிக்கிட்டே வந்துட்டு மேலே போய் இந்த ரெசிஸ்டன்ஸ் போகணும்னு எய்ம் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்துட்டு கீழே வந்துட்டோம். இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு 1 ஹவர் லெவல் கிட்ட வரும்போது நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா கூட போதும், கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இந்த இடத்துல வந்துட்டு இந்த இடத்துல நான் வந்து ட்ரேடை மிஸ் பண்ணிட்டேன். அதோட ட்ரேட் வந்து அவன் இந்த இடத்துக்கிட்ட வந்து கொடுத்தாங்க. இருங்க நான் 5 மினிட்ஸில் போய் போட்டு காட்டுறேன். 5 மினிட்ஸில் போயிட்டு நீங்கள் இந்த இடத்துல ஒரு இதை வரைஞ்சிங்கன்னா, சாரி இல்லை, அவன் இந்த இடத்துல ஒரு நல்ல என்ட்ரிங்க காலையில் கொடுத்தான், வெட்னஸ்டே காலையில். பட் இதெல்லாம் வந்து எடுக்க முடியல, டைமே இல்லை.
ஸோ நீங்கள் வந்து 1 ஹவரில் போய் பார்த்துட்டு அதில் என்ன பண்ணுறான்றதை வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ட்ரேட் எடுத்ததுக்கப்புறம். இதில் எங்கெங்கெல்லாம் வந்து ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது அதுங்கிறதையும் நீங்கள் வந்து செக் பண்ணணும். இங்கே பாருங்கள், ஆப்போசிட் கலர் கேண்டில் இந்த இடத்துக்கிட்டலாம் வந்தால் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ரிஜெக்ஷன் காட்டும். அந்த ஃபுல் கேண்டில் பாடியிலேருந்து விக் வரைக்கும் எல்லாமே வந்து ரிஜெக்ஷன் வந்து பயங்கரமாக இருக்கும் அந்த கேண்டில் கிட்ட வரும்போது. சம்டைம்ஸ் அந்த கேண்டில் வந்துட்டு இருக்கிறதே தெரியாத மாதிரி போயிடலாம். இப்போ இங்கே பாருங்கள், இவ்வளோ தூரம் வந்திருக்கு, இதில் ஒரு ஆப்போசிட் கலர் கேண்டில் இருக்குது. குரூப் ஆஃப் கேண்டில்ஸில் ஒரே ஒரு ஆப்போசிட் கலர் கேண்டில். இப்படி இருக்கும்போது இவன் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்தால் ரிஜெக்ட் ஆகணும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் இருக்கோ ஒவ்வொரு தடவையும் ட்ரேட் வந்துட்டு ப்ரைஸ் எதை நோக்கி போகுதோ அது பக்கத்தில் என்ன பிரச்சனை இருக்குன்றதை வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோங்க. இப்போ இது வந்து மேலே நோக்கி போகுதுன்னா மேலே இந்த நீங்கள் ப்ரைஸுக்கு லெஃப்ட் சைடில் என்ன இருக்குன்றதை வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்றது வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டே வரும். நீங்கள் வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிகிட்டே வரலாம். இல்லைன்னா வந்துட்டு வர்ற ப்ராஃபிட்டும் போயிடுதுங்க. நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். வரும் வரும் வரும்னு சொல்லி உட்காந்துட்டே இருந்தோம்னாலும் அது வந்து போயிடுது, வர்ற ப்ராஃபிட்டும் போயிடுது. ஸோ அதனால் வந்து ப்ரைஸ் என்ன பண்ணுதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுக்கணும் ட்ரேடு. இவன் இப்போ வந்து இந்த இடத்துல வரைக்கும் வந்திருக்கிறான். ஆனால் நம்ம இவ்வளோ தூரம் வரும்னு எய்ம் பண்ணிகிட்ருக்கோம். இவ்வளோ தூரம் வந்தால் ட்ரேடுன்னு சொல்லிகிட்ருக்கோம். ஆனால் இப்போ வந்து இவன் இங்கேருந்தே கிளம்பி போகிறான். வருமானா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், வேறு வழி இல்லை. அப்படி இல்லைன்னா இப்போ இந்த சப்போர்ட் கிட்ட வரும்போது ஒரு ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். கீழே போய் பார்டர் வச்சுச்சுன்னா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கே. ஸோ ஏன் அப்படி பண்ணுறோன்னா, இவன் வந்து ப்ரீவியஸ் ஹையை வந்துட்டு கட் பண்ணிட்டு மேலே போயிட்டான். அதனால் இவன் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்றத வந்து பார்த்தே ஆகணும். ஒவ்வொரு ட்ரேடும் வந்து ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான். எடுத்து பண்ணால் தான் வந்து அது கன்ஃபார்ம் ஆகும். நீங்கள் எடுக்காமல் பண்ணிங்கன்னா அது போகும், ஆனால் அது வந்து உங்களுக்கு பிரயோஜனமே இல்லாத மாதிரி போயிடும். ஸோ நல்ல சப்போர்ட் வருது, இல்லை கீழே வரைக்கும் சப்போர்ட் இருக்குது அப்படின்னா, நல்ல சப்போர்ட்டில் ஒருத்தர் எடுக்கிறதுனா எடுத்து பாருங்கள். கீழே போய் பாடி க்ளோஸ் வச்சா எக்ஸிட் பண்ணிடுங்க, அவ்வளோதான். ஏன்னா ஒவ்வொரு ட்ரேடும் வந்து ட்ரையல் அண்ட் எரர் தான். ஸோ உங்களோட அனாலிசிஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். யாருமே வந்துட்டு மேலே இந்த இடத்துக்கு போயிட்டு பை பண்ணாதீங்க, பிரேக் அவுட் ஆயிரும்னு. அதே மாதிரி கீழே இந்த இடத்துக்கு வந்துட்டு செல்லும் பண்ணாதீங்க, பிரேக் அவுட் கீழே ஆயிரும்னு. அதனால் நம்மளை ஏமாத்துறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ எல்லாமே பண்ணுவாங்க. நம்ம தான் வந்துட்டு அதை பழகிக்கணும், ஏமாறாமல் இருக்கிறதுக்காக பழகிக்கணும். சரிங்க, ஓகே. இந்த அனாலிசிஸ் வந்து நீங்கள் எப்படி பண்ணீங்கன்னு பாருங்கள். பார்த்துட்டு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.